நம்ம மகேஷ் இருந்துட்டு இப்போ அன்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ஆகவே கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகன் தான் வந்து அத பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனந்தி. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ இந்த ஒரு விஷயத்துல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்திக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தெரியாம இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கீழ விழாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த போட்டியில எவ்வளோ சூப்பரா வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லார விட வந்து லீட்ல வந்து இந்த 7,00,000 வந்து ஈஸியா தட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இதுல கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம இவங்க ஆனந்தியை வந்து இப்போ வந்து வின் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வெறித்தனமா போராடிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம ஆனந்தி இப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது ஆனந்திக்கு வந்து சுத்தமா முடியல. அவங்க வந்து உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதுல வின்னும் ஆகணும். அதே சமயம் வந்து உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது. கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து நம்ம ஆனந்தி கதறிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அன்பு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வந்து இப்போ வந்து ஒரு வேலையை செய்ய போறாங்க. அதாவது ஆனந்திக்காக மட்டுமே தான் இந்த ஒரு போட்டியே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. பட் இப்போ அன்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய போறாங்க. நம்ம இவங்க வந்து ஆனந்தி வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது யார் வந்து அதிகமா வந்து அந்த இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, அதாவது வந்து துணியெல்லாம் தைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து ஈஸியா வந்து இந்த போட்டியில வின் இல்லையா. அதுக்காக வந்து சில சூப்பரான சம்பவத்தை வந்து அவர் செய்யறாரு. அதாவது எல்லாமே வந்து நம்ம ஆனந்திக்காக தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல ஆனந்தி வந்து இப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆனந்தி ரொம்ப சந்தோஷம். அந்த 7,00,000 கிடைச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. அதே மாதிரி 7,00,000 வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க அக்காவோட கல்யாணத்தை அப்படியே ஜாம் ஜாம் வந்து நடத்த போறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.